வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோல இன்இக்வாலிட்டி ஹை லெவல் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது நிறைய மாக் டெஸ்ட்ல நீங்க பாப்பீங்க. ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்ல உள்ள ராயல் பாஸ் தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ CWJ55 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்க அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 55% பிரைஸ் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ 6 மந்த்துக்கும் நம்ம ராயல் பாஸ் வச்சிருக்கோம், 1 இயருக்கும் ராயல் பாஸ் வச்சிருக்கோம். ஸோ கிராக் வித் ஜாக் வெப்சைட்ல உள்ள எல்லா மெட்டீரியலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த ராயல் பாஸ். ஸோ கொஸ்டின் குள்ள போயிடலாமா? ஸோ என்ன சார் அந்த ஹை லெவல் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல என்ன அப்படின்னா A not equal to B not equal to C equal to F less than G இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரோம். இப்போ A not equal to B ன்னு கொடுத்திருக்கானா, அப்ப எனக்கு A greater than B வர வாய்ப்பு இருக்கு, A less than B வர வாய்ப்பு இருக்கு. ஆனா A equal to வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப ஆப்ஷன் இங்க பாப்போமா? A greater than B இருக்கு, A less than B இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? either one or two follows. ஏன்னா இந்த ரெண்டு தானே வர முடியும், ஈக்குவல் டு வரலாட்டி இந்த ரெண்டு வரதானே பாசிபிள். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த கொஸ்டினுக்கு வரோம். இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா இப்போ A எனக்கு greater than B or less than B ன்னு தெரியும். B not equal to C னா B greater than C or less than C அப்படின்னு தெரியும். ஈக்குவல் டு வராதுன்னு தெரியும். A ல இருந்து B க்கு ரிலேஷன்ஷிப் தெரியும், B ல இருந்து C க்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். ஆனா A ல இருந்து C க்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட. A க்கும் B க்கும் ரிலேஷன்ஷிப் தெரியும், B க்கும் C க்கும் ரிலேஷன்ஷிப் தெரியும். A க்கும் C க்கும் ஈக்குவல்டா கிரேட்டரா லெஸரா அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்ப A க்கும் C க்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியல அப்படின்னா நம்ம கன்க்ளூஷன்ல போய் என்ன செக் பண்ணணும்? A greater than C ஆ இருக்கான்னு பார்க்கணும், A less than C ஆ இருக்கான்னு பார்க்கணும், A equal to C ஆ இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த மூணு ரிலேஷன்ஷிப்மே இருக்கனால இதுக்கு எய்தர் ஆர் வரும். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாரும் A க்கும் C க்கும் நடுவுல தான் நாட் ஈக்குவல் டு இருக்குல்ல சார், அப்ப எப்படி சார் இங்க ஈக்குவல் டு வரும் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. எனக்கு A க்கும் B க்கும் தான் நாட் ஈக்குவல் டு, B க்கும் C க்கும் தான் நாட் ஈக்குவல் டு. A க்கும் C க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது. கிரேட்டரா இருக்க பாசிபிள், லெஸ் தெனா இருக்க பாசிபிள், ஈக்குவல்டா இருக்க பாசிபிள். சோ இந்த क्वेश्चन பாருங்க, A ல இருந்து G க்கு எனக்கு அன்னோன் ரிலேஷன். அப்ப அன்னோன் ரிலேஷன்னா A less than G ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு, A greater than G ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு, A equal to G ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க ஈக்குவல் டு எங்க காணா. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா neither nor. சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चन நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிராக் வித் ஜாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.